12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார்ப்பா. அதோட கதை முடிஞ்சு போச்சு. எடப்பாடி அவ்வளோக்குள்ள ஏமாளியா? அவருக்கும் குடும்பம் இருக்குது, நாளைக்கு அரசியல். காமன் கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலையோ அன்புமணியோ எடப்பாடி எப்படி ஆதரிக்க போறாரு? எடப்பாடி இல்லாமல் எப்படி தோக்கடிக்க முடியும்? எடப்பாடி வச்சு தோக்கடிக்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு அரசியலே போயிடும். எடப்பாடியை நம்பி டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். விஜய் எல்லாம் எடப்பாடி கிட்ட வாங்குற சீட்டெல்லாம் டெபாசிட் போயிடும். இதெல்லாம் கற்பனைங்க. பல நிரூபிக்காத விஜய் பின்னாடி யாரும் வரமாட்டாருன்னு சீமான் சொன்னதான் கரெக்டு. கொடுத்த காசுக்கு பஞ்சம் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி பத்திரிகையாளர்களை தலையை தடவி மிளகா அரைச்சி, யூடியூபர்ஸை மிளகா அரைச்சி வேலைகளை பார்த்துட்டு இருக்கலாம். டைம் வரும்போது ஒரு சில தலித் லீடர்ஸ் வந்து எதிர்த்தாலும் உள்ளுக்குள்ள சீமான் நம்ம விஷயம் எடுத்துட்டான், ஐயா எடப்பாடியை காலி பண்ணிடுவோம், ஐயா பண்ணட்டியா. கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக விரும்புவார். கவுண்டர் பண்ணாருன்னு சொன்னால் தான் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நிற்பார். அதுக்காக தான் இவ்வளோ முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. உழைச்சா 5 கிடைக்கும் அல்லது 4. அதை நிரூபித்தா 29 விஜய்க்கே நானே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குறேன். அதை விட்டுக்கிட்டு நாடஸ்பயணிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அந்த காமன் கேண்டிடேட்டா அண்ணாமலையோ அன்புமணியோ இவங்கெல்லாம் யாராச்சும் இருப்பாங்க? வாய்ப்பு காமன் கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலையோ அன்புமணியோ எடப்பாடி எப்படி ஆதரிக்க போறாரு? எடப்பாடி இல்லாமல் எப்படி தோக்கடிக்க முடியும்? எடப்பாடி வச்சு தோக்கடிக்க முடியாது. எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது. எடப்பாடி முன்னிறுத்தியும் தோக்கடிக்க முடியாது. 2 ஜாதிக்கான ஆதிக்கம்னு மற்ற ஜாதிகள்லாம் எதிராக போயிடுவாங்க. இப்போ அண்ணாமலை சென்டர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 6 பேர் 4-5 வருஷமா பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அண்ணாமலையோட முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வந்து அரசியல் மத்தியில் இருக்கலாம். நான் அப்படி நினைக்கல. இன்னும் ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு உண்மைகள் தெரியும். சார், மீண்டும் தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 வாரத்தில் உண்மைகள் தெரியும் உங்களுக்கு. ஓகே சார். திமுக கூட்டணியில் ஒரு சில உரசல்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் சரி, விடுதலை சிறுத்தைகளாகட்டும் சரி, தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த அதிருப்திகளை பல இடங்களில் பல மேடைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சமிஞ்சை அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு அரசியலே போயிடும். எடப்பாடியை நம்பி டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். விஜய் எல்லாம் எடப்பாடி கிட்ட வாங்குற சீட்டெல்லாம் டெபாசிட் போயிடும். ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சந்தர்ப்பாத அரசியல்லாம் எடுபடாது. நீங்கள் பலத்தை நிரூபிச்சுட்டு வந்தால் தான் மரியாதையாக இருக்கும். அதே மாதிரி தேமுதிகவும் ஜெயிக்கல. ராஜ்யசபா கிடைச்சா லாபம். ஸோ எடப்பாடியால் வெற்றி பெற வைக்க முடியும்னா டாக்டர் ராமதாஸை வெற்றி பெற வைக்க முடியும். நான் அந்த ஏரியா சொன்னோம்ல, அங்கே ஸ்டாலினோட பவர்ஃபுல்லாக இருக்கார், திமுகவோட பவர்ஃபுல்லாக இருக்கார். ஓகே. இன்னொரு அலையன்ஸும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இதெல்லாமே சேர்ந்த கூட இதெல்லாம் கற்பனைங்க. பல நிரூபிக்காத விஜய் பின்னாடி யாரும் வரமாட்டாருன்னு சீமான் சொன்னதான் கரெக்டு. சீமான் சொன்னதான் கரெக்டு. விஜயகாந்தாவது பல நிரூபித்தாங்க, அவரோட ஆட்கள் போனாங்க. பல நிரூபிக்காத விஜய் எலெக்ஷன் அந்த டைம் வருவதோட எழுதி சந்தோஷப்பட்டுக்கலாம். கொடுத்த காசுக்கு பஞ்சம் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி பத்திரிகையாளர்களை தலையை தடவி மிளகா அரைச்சி, யூடியூபர்ஸை மிளகா அரைச்சி வேலைகளை பார்த்துட்டு இருக்கலாம். டைம் வரும்போது தம்பி நீங்கள் பல நிரூபிக்காதவங்க, உங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னென்னு தெரியாது. ஏன் பல நிரூபித்த கமல்ஹாசனுக்கு ஓட்டே தென்சென்னையில் டிஎம்கே அணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, பிஜேபிக்கு போயிட்டு பல நிரூபிக்காதவரால் எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க? சும்மா இது ஒரு போலியா பொய்யா ஒரு பிம்ப அரசியலை கட்டமைக்கிறது. இதில் உண்மையும் இல்லை. இது ஒரு காகித புலி தான் விஜய். நிஜமா என்னங்கிறது 26 நிரூபித்தாதான் தெரியும். ஏன்னா தாவேக்காவோட பெரிய கட்சி தேமுதிகன்னு விஜய் பிரபாரம் சொல்கிறாரா? அதோட முடிஞ்சு போச்சா கதை? அதோட நீங்கள் 8வது இடத்துல விடுதலை சிறுத்தைகள் 3வது இடம் கொண்டு கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தையோட சின்ன கட்சின்னு விஜய் ஒத்துக்கிறாரா? ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் தான் ஒரு இடத்துல ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு, ஒருவேளை விஜயோட கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதில் விசிகா கூட்டணியில் இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை மறைமுகமாக வந்து திருமாவளவனுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்கும். அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னால் அவர் விஜய் கட்சி கூட கூட்டணி வைப்பார். அதற்கான வாய்ப்புலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது விஜய் எப்படி சொல்லுவார்? விஜய் பலம் நிரூபிக்காதவர். பலம் நிரூபித்து 20 பாராளுமன்ற தேர்தலில் 25% பலம் நிரூபிச்சிருந்தா கூட திமுகவோட தான் நின்றுப்பார் திருமாவளவன். திருமாவளவனை சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் சொன்னால் கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை கூட்டணி ஆட்சி இல்லை அந்த கேபினெட் மினிஸ்ட்ரி பிரித்து கொடுத்தலாம் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கல? ஒருவேளை வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
அரசியல் கட்சிகளுக்கு பலம் அவ்வளோதான். ராஜாஜியே 67 அண்ணா கிட்ட கண்டிஷன் போடலை, போட்டால் அண்ணா கொடுத்துருப்பாரு. அப்புறம் யாரும் கண்டிஷன் போடலை. இப்போ திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் கொடுக்க போகிறதில்ல. எல்லாரும் தான் ஸ்டாலினை வச்சு தான் எம்எல்ஏ ஆக முடியும்னு போய் நிற்கிறாங்கல்ல. இதான உண்மை. பல நிரூபிக்காத விஜய் ஒரு போலியா ஒரு இதை போட்டால் ஒருத்தர் கூட வரமாட்டாங்கன்னு சீமான் சொல்கிறதான உண்மை. எப்படி திருமாவளவன் போயிடுவார்? என்னங்க கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை சார், அவர் அந்த விஷயம் சொல்லியிருந்தாரு கேட்டேன். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. மகளிருக்கு எதாகவும் குழந்தைங்களுக்கும் நிறைய வன்முறை நடக்குதுன்ற மாதிரி செய்திகள்லாம் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அது சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இன்னுமே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டலாம், அதற்காக போராடலாம், அரசை கண்டிக்கலாம். அதற்கான போராட்டங்கள் முன்னெடுப்புகள் எல்லாமே எதிர்க்கட்சிகள் செய்யணும். ஓகே சார். இந்த பரந்தூர் விவகாரத்தில் விஜய் எடுத்து ஒரு வாரம் போல பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. திருப்பி அது ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த பரந்தூர் விவகாரத்துக்குலாம் தமிழ்நாடு அரசு இந்த டென்ஷன் விவகாரம் மாதிரி ஏதோ ஒரு தீர்வு கொண்டு வருமா, இல்லை எப்படி இருந்தாலும் ஏர்போர்ட் வந்தே தீர்வுமா? பரந்தூரில் வேணும்னு பலர் இருக்காங்க பிளேயர்ஸு. பரந்தூரில் இவர் பார்த்த பிறகு தான் ஈரோடு கிழக்கில் வந்து 74% வாக்கெடுத்து உதயசூரியன் ஜெயித்திருக்காங்க. அதுக்காக பரந்தூரை இவர் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதால் திமுக பாதிப்பு இல்லைங்கிறேன். ஓகே சார். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மது சார்ந்த விஷயங்கள், மது ஊற்றி கொடுத்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வின் பண்ணுது, டார்கெட் வச்சு வின் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டே வராரு. பெரியார் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிட்டே வராரு. ஆனால் அது மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்குமே அதிகமான விற்பனைன்றதுலாம் நடந்திருக்கு. அது நான் என்னை பொறுத்தவரை அது ஓட்டிங் பேட்டர்னில் பெருசாக ஆகலைன்னு தான் நான் கருதுறேன். இந்த பெரியார் சார்ந்த விஷயங்கள், மது சார்ந்த பெரியார் மது சார்ந்த ஓட்டிங் பேட்டர்னில் இல்லை. சீமான் அங்கே நிற்கிறாருன்னா பஞ்சமர் நிலத்தை மீட்பாங்கிறாரு. அப்போ ஒரு சில தலித் லீடர்ஸ் வந்து எதிர்த்தாலும் உள்ளுக்குள்ளே சீமான் நம்ம விஷயம் எடுத்துட்டான், ஐயா எடப்பாடியை காலி பண்ணிடுவோம், ஐயா பண்ணட்டியா எடப்பாடியை பரையர் சமூகத்தை எடப்பாடி உதாசீனப்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறாப்புல, நல்லது சீமான் தான் இதுக்கு சரியான அடின்னு அந்த ஓட்டை எடப்பாடியிலிருந்து பிரித்து கொண்டு போயிடுவார், நல்லதுன்னு பாராட்டுவாங்க. இதில் ஓட்டு வரும். தேவேந்திர குல வேளாளர் குளோரிஃபைல பண்ணுறதுல ஓட்டு வரும். வண்ணார் நாவிதர் கோயவர்களுக்கு டிக்கெட் கொடுக்கல ஓட்டு வரும். அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த மற்ற இஷ்யூஸுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓட்டிங் பேட்டர்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இஷ்யூன்னு நான் நினைக்கல. ஓகே சார். அதிமுகவிற்கு அடுத்த ஒரு தலைமை அப்படின்றமான கட்டத்தில் போய் அதிமுக நிற்குமா? ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து தோல்வி மட்டுமே வந்து எடப்பாடி அவர்கள் சந்திச்சுட்டு வர்றாரு. தோல்வி சாமி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விமர்சனத்தை அவங்க வச்சிருந்தாரு. தொடர்ச்சியான தோல்வி தான் சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதிமுக தலைவரை மாற்றுவதற்கான எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டார், லீடராக அனுப்பார். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமயத்தை சேர்ந்தவர் அவர். நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னது தான், கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக விரும்புவார், கவுண்டர் பண்ணார்னு சொன்னால் தான் விட்டு கொடுக்க மாட்டார் அனுப்பார். அதுக்காக தான் இவ்வளோ முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கட்சி பலவீனப்பட்டுட்டே வருதுன்னு சொல்லிட்டு தொண்டர்களோட மனநிலை இருக்குல்ல, அது தொண்டர்களோட மனநிலை இருந்துட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ணிட போகிறாங்க? ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். மேபி இந்த கட்சி இந்த சின்னலாம் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல முடங்கிடுச்சு. அது இப்போவே நம்ம சொல்ல முடியாது. பாஜக பாமகவோட கூட்டணி வந்து தொடரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக வந்தோம்னா அவங்க பாஜக கூட இருக்கலாம், அதிமுக கூட இருக்கலாம். சார், அன்புமணி அவர்களோட ராஜ்யசபா எம்பி பதவி வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அடுத்து யாரோட தயவுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்யசபா எம்பி? ராஜ்யசபா எம்பியோட 26 உள்ள தேர்தல் கூட்டணி தான் உங்களுக்கு முக்கியம். ஓகே சார். தேமுதிகவோட ராஜ்யசபா எம்பி கேட்டு தான் நாங்கள் அதிமுக கூட்டணி வச்சிருந்தோம். இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் எம்பி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் அறிவிப்போம்னு சொல்லிட்டு அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எம்பி ஆகிறது நல்லதுன்னு என் கருத்து. விஜயபிரபாரனுக்கு அடுத்த கட்டம் வாய்ப்பு வரும். ஓகே சார். இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற பாலிடிக்ஸ், எம்ஜிஆர் மாதிரியான அரசியலை வந்து விஜய் முன்னெடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் உங்களோட அரசியல் தெரியாதவங்க, எம்ஜிஆர் வந்து 15% திமுகவில் இருந்து 27% திமுகவில் இருந்து 40% திமுகவில் இருந்து 50% திமுகவில் வந்த பிறகு ஸ்பிளிட் ஆகி போனார். அதே மாதிரி இன்னொரு நடிகர் கம்பெனி ராஜேந்தர் விஜய் கம்பேர் பண்ணலாம், பாக்கியராஜ் விஜய் கம்பேர் பண்ணலாம், சரத்குமார் விஜய் கம்பேர் பண்ணலாம், விஜயகாந்த் விஜய் கம்பேர் பண்ணலாம், கமல்ஹாசன் விஜய் கம்பேர் பண்ணலாம். இதில் கமல்ஹாசன் விஜய் கம்பேரிசன் மட்டும்தான் கரெக்டான கம்பேரிசன். மற்ற எல்லாரும் இன்னொருத்தர் தலைவராக இருந்து ஒரு கட்சியில் வளர்ந்தவங்க. இவங்க தான் யாரையும் தலைவராக ஏற்றுக்காம உள்ளே வந்தவங்க. அதே மாதிரி விஜய் வராரு. அதில் விஜய் வந்து தனித்து போட்டிட்டு ஒரு பலத்தை நிரூபித்தா ஒரு 5% வர நிரூபிக்கலாம். 4 to 5 உழைச்சா 5 கிடைக்கும், அல்லது 4. அதை நிரூபித்தா 29 விஜய்க்கே நானே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குறேன். அதை விட்டுக்கிட்டு போலியா பொய்யா கட்டமைச்சு ஊதி பறக்கோட பலூன் மாதிரி பலம் நிரூபிக்காமல் மோசடியா செய்திகளை வெளியிடுறதுல விஜயே திருந்தணும்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய மோசடி பேர் வழியை மோசடித்தனமான செய்திகளை விடக்கூடிய பேர் வழியை வந்து என்கரேஜ் பண்ணுறது விஜய்க்கே நல்லதில்லை. மக்களுக்கு தெரிஞ்சு போகும் இது கெட்டிக்காரன் புள்ளி 8 நாள் கோயபல்ஸ் வேலைங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போகும். பலம் நிரூபிச்சிங்களா சொல்லுங்கள். விஜய் பிரபாரனே அடிச்சுட்டாப்லையே, நாங்கள் 10% பலம் நிரூபிச்சுட்டு போனோன்னோம். நீங்கள் இல்லைங்கிறத விஜய் பிரபாரனே ஜான் ஆரோக்கியசாமிக்கு அந்த டகால்ட்டி வேலையை காலி பண்ணி விட்டுட்டாப்லையே. மக்களே பார்த்து சிரிக்க மாட்டான். ஆன்ப்ரூவ்டுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ பல நிரூபிச்சாதான் கூட்டணிக்கு ஆள் வருவாப்பில்லன்னு சீமான் நக்கல் அடிக்கிறாரு. அப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு கடைவிரித்தேன் கொள்வாரில்லைன்னு திரும்பி போக போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? நானே சொல்கிறேன், 1% பலம் நிரூபித்த ஒருத்தன் கூட பலம் நிரூபிக்காத விஜய் தலைமையில் கூட்டணிக்கு வரமாட்டான். இதுதான் நடக்க போகுது பாருங்கள். உங்கள் ஆசைக்கு பொய்யா 15, 20 அது இதுன்னு ரீல் விட்டுட்டு தெரியலாம். 26 நிரூபித்தாதான் அந்த ஓட்டு. 4 to 5% நிரூபிங்க. அதை நிரூபிச்சிங்கன்னா 29 உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் உருவாக்கி தரோம். விஜய்க்கு நான் இதை சொல்லிக்கிறேன். மோசடி பேர்கள்ட்ட அலர்ட்டாக இருங்க. ஓகே சார். அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக கபலீகரம் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நான் ஒரு நிலைமை அதிமுகவும் விஜயும் கூட்டணி வச்சா இந்த பக்கம் கரிஷ்மேட்டிக்கான லீடர் இல்லை விஜயோட 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார்ப்பா. அதோட கதை முடிஞ்சு போச்சு. எடப்பாடி நான் அவ்வளோக்குள்ள ஏமாளியா? அவருக்கும் குடும்பம் இருக்குது, நாளைக்கு அரசியல் எதிர்காலங்களில் திங்க இருக்குது. இன்றைக்குள்ள கட்சிகள் தான் கம்பெனி ஆன பிறகு ஏமாளியா எடப்பாடி ஆயிடுவாருன்னு நினைச்சாங்கன்னா நினைக்கிறவன் தான் ஏமாளி முட்டாள். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நன்றி. உங்களோட பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.